கனடாவில் இருக்கும் பல வீடுகளில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபத்தான வாயு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? மில்லியன் கணக்கான கனேடிய வீடுகளில் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரேடான் வாயு உள்ளது. இதனை நுகர முடியாது மற்றும் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வாயு ஆகும். ரேடான் என்றால் என்ன? ரேடியோ ஆக்டிவ் கேஸ், அதாவது கதிரியக்க வாயு ஆகும். வீட்டின் பேஸ்மெண்டில் உள்ள தரை வெடிப்புகள் மூலமாகவும் தரைகளின் இடைவெளிகள் மூலமாகவும் சுவர்கள் மூலமாகவும் இந்த வாயு வீட்டினுள் வருகிறது. நிலத்துக்கு கீழே உள்ள மண் மற்றும் பாறைகளில் உள்ள யுரேனியம் வெடிப்புக்குள்ளாகும் போது இந்த வாயு இயற்கையாக உருவாகி வீட்டினுள் வருகிறது. ரேடான் வாயுவானது புகைப்பிடித்தலுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான நுரையீரல் புற்றுநோயை உருவாக்குகிறது. கனடாவில் பாதுகாப்பான ரேடான் வாயுவின் அளவு 200 ஃபெக்ட்ரல் கியூபிக் மீட்டர்களாகும். 1 கியூபிக் மீட்டர் என்பது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரத்தை குறிக்கிறது. அன்னளவாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்டின் அளவு 115 தொடக்கம் 120 கியூபிக் மீட்டர்களாக உள்ளது. உங்கள் வீட்டில் ரேடான் வாயு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள ரேடான் டெஸ்ட் கிட்டினை ஹெல்த் கனடா மூலமாகவும் அமேசான் போன்ற தளங்களிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கனடாவில் ஒரு வீட்டு உரிமையாளராக இருக்கிறீர்கள் அல்லது பேஸ்மெண்டில் வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த ரேடான் டெஸ்டை செய்வது உங்களுக்கு நல்லது. கோடை காலங்களை விட குளிர்காலங்களில் வீட்டினுடைய கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் அடைத்தே இருப்பதனால இந்த வாயுக்கள் வீட்டினுள் அதிகமாக தேங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது போன்ற தகவல்களுக்கு என்னுடைய சாரியன் வியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.